ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சாம்பார் வைக்க போகிறோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு 200 கிராம் பருப்பு எடுத்து ஃபஸ்ட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தக்காளி பூண்டு போட்டிருக்கோம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு அந்த பருப்புக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு நல்லா ஊறி இருக்குது. இதை மூடி போட்டு நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். பருப்பு வேக வச்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பில் நம்ம ஒரு சட்டியை வச்சுக்கலாம். அதில் நீங்கள் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதில் நம்ம கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே கொஞ்சம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூட சின்ன வெங்காயம் நான் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் சேர்த்துக்கலாம். காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கோழி அவரைக்கான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம். இந்த அவரைக்காவை தான் நான் 2 உடச்சி போட்டிருக்கேன், நார் எடுத்துகிட்டு. முருங்கைக்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன், கத்திரிக்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன், மாங்காய் வச்சுருக்கேன். மாங்காய் நம்ம இப்போ சேர்க்க போகிறதில்ல, லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். மற்ற காயெல்லாம் மட்டும் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காயெல்லாம் இதில் சேர்த்துட்டோம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகா பொடி நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா பிரட்டியாச்சு. இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. காய் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காய் ஒரு முக்கால்வாசி பதம் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியை மட்டும் அந்த சாம்பார் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வேக வச்ச பருப்பை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா இந்த மாதிரி நசுக்கிக்கோங்க. நசுக்கிட்டு பருப்பு நல்லா கெட்டினாக இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த பருப்பு எடுத்து நம்ம லாஸ்ட்டாக சாம்பாரில் சேர்க்க போகிறோம். நம்ம புளி தண்ணியை போட்டு கொதிக்க வச்சுருக்கோம். அது கொதித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பருப்பு எடுத்து நம்ம அந்த சாம்பார் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளி தண்ணியை போட்டு காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம இது கூட இந்த மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேகட்டும், இல்லைன்னா மாங்காய் குழஞ்சிரும். அது ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அந்த பருப்பு எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காவை போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த பருப்பு எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம்.
வேக வச்ச பருப்பை நம்ம இப்போ அது கூட சேர்த்துட்டோம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம வச்ச சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.